பாங்கான பூங்காவில் பண்பலை இசை ஊட்டி உயர்ந்தவர் கனமாட தித்திக்கும் கலைத்தா தேன் தித்திக்கும் செந்தம் பாடினான் தித்திக்கும் கலைத்தா தேன் தித்திக்கும் செந்தம் பாடினான் தித்திக்கும் கலைத்தா ஓம்கார நாதமிதே நாதமிதே நாதமிதே
மனத்தில் உதித்த உணத்தை வளர்க்கும் உணத்தை விளக்கும் நிலத்தை நிகழ்ந்த தளத்தில் மனத்தில் உதித்த உணத்தை விளக்கும் நிலத்தை நிகழ்ந்த தளத்தில் புவி போற்றும் ஞான ஒன்றை நிமையில் கவி செய்து ராமதாசன் புகழ் ததோம் ததோம் தத்தித்ததும் ததிகிட 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 ததோம் ததோம் தத்தித்ததும் ததிகிட ததிகிட ததோம் ததோம் தத்தித்ததும் ததிகிட 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 திம்பட 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 ஓங்காரே நாதமிதே சண்முகா எத்திலும் வராமல் எவ்வளிலும் செல்லாமல் உன் பொறுப்போதும் நான் படுதேன் கந்தா கடம்பா கார்த்திகையா சண்முகா சரவணா செந்தில்வேல் முருகா பால சுப்பிரமணியா சிவசிவா கந்தா கடம்பா கார்த்திகையா சண்முகா சரவணா செந்தில்வேல் முருகா பால சுப்பிரமணியா குக்குர்தாரி மயில்மேல் ஏறி இன்னும் எவ்வளோ பேர் இருக்கு என்ன கணக்கில் 1008 பேர்கள் கொண்டது முருகன். முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். அழகுக்கு சொந்தக்காரர் ஒரே தெய்வம் அது முருகன் மட்டுமே. அது கலிகுத்தின் கதாநாயகன் அல்லவா. சிரிச்சுக்கிட்டு பிறந்த ஒரே தெய்வம் யாருன்னா அது முருகப்பெருமான் மட்டுமே. 6 பேரை கேட்டாவே காதல எரியுது, சும்மா இருப்பா. அப்படிப்பட்ட கந்தா கடம்பா கார்த்திகையா அப்படின்னு நல்லா சொல்லணும். பாரு, கந்தனுக்கு கடம்பனுக்கு கார்த்திகேயனுக்கு ஊதிகாளி கார்த்திகேயனா, சண்முகனுக்கு செந்தில்வேல் முருகனுக்கு பாலசுப்பிரமணிய அது வேணும் மண்ட பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. பாருங்க கொழுந்து, எதுக்கு அரோகரா சொல்றோம் சொல்லுங்க மதனி. நீங்க சொல்ற மாதிரி இருக்குமா? ஒரு அரோகரா சொன்னா 1000 பாவங்கள் கழித்ததுக்கு அர்த்தமா? அப்போல்லாம் நம்ம எப்படி பாவத்தை செஞ்சுருக்கோம்? எவ்வளோ அரோகரா சொல்லணும். தூங்கும்போது அரோகரா, எழுந்திரிச்சு நடக்கும்போது அரோகரா, சாப்பிடும் போது அரோகரா, அப்படி எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிக்கிறதுலேருந்து மறுபடியும் தூங்குற முடியும் அரோகரா அரோகரா என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு எதிரியை மன்னிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அது முருகப்பெருமானுக்கு உண்டே மட்டுமே உண்டு. பாருங்கள், ஒரு தாயாகப்பட்டவள் அந்த காலத்தில் 10 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க ஊட்டி பால் கொடுத்துருக்கா. ஆனால் ஒரே ஆள் நம்ம ஆள் 6 பொம்பளையிடம் பால் குடித்தார். எப்படி? ஞானப்பால்ன்றதை ஊட்டி சிவபெருமான் நிச்சய கலந்து 6 தீப்பிரியாக பிறக்கார். அந்த 6 தீப்பிரியும் இங்கே விழுகுது, சரவண பைகளில் விழுகுது. சரவண பைகளில் விழுந்த 6 தீப்பொறியுமே 6 கார்த்திகை பெண்கள். அங்கே முருகப்பெருமான் 6 அவதாரம் எடுத்து, அதனால தான் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து ஒரே ஆள் வளர்த்திட்டு இருக்காங்க. பாருங்க, அப்படிப்பட்ட முருகனை புகழை பாட வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மழை வீறு எதிரொலிக்கும்.
பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதி சோலைகள் முதிர்ந்த பழம் பழமுதி சோலைகள் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் சென்றார் முருகா தனிமலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மலர் கோவில் கொஞ்சமில்லை உனக்கான மலர் கோயில் கொஞ்சமில்லை இங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா தனிமலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே திருப்புகழ் பாடிய திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா தனிமலை மீது எதிரொலிக்கும் 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 நன்றி கைத்தட்டிய அன்பு உள்ளத்திற்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் அகிலாண்ட கொடி பெருமடர் ஆகியே ஈரேழு 14 ஆளக்கூடிய அந்த ஆதிபரா சக்தியே தினந்தோறும் அனைத்து மக்களையும் கட்டி காப்பாற்றும் தாயே பராசக்தி அம்மா மேல்மருவத்தில் வாழக்கூடிய ஆதிபராசக்தியும் திருச்சியில் வாழக்கூடிய அம்மா சமயபரத்தாலும் காஞ்சியிலே காமாட்சி காசியில விசாலாட்சி கொல்லங்குடியிலேயே வெற்றுடையா காளி நம்ம மதுரையிலேயே மீன் போன்ற தூங்காமல் ஆட்சி புரியக்கூடிய அம்மா மீனாட்சி வழங்க வேண்டுமென்றால் மந்தையம்மன் மாரியம்மன் வீரகாளியம்மன் முத்து மாரியம்மன் கருமாரியம்மன் சின்ன ஓங்காளி அம்மன் பெரிய ஓங்காளி அம்மன் பகவதி அம்மன் முத்தாளம்மன் மந்தையம்மன் மாரியம்மன் அழகுநாச்சி அம்மன் நம்ம ஊரை காக்கக்கூடியது அழகுநாச்சி அம்மனா அப்படி அழகுநாச்சி அம்மனை வணங்க வேண்டுமென்றால் எப்படி வணங்கணும் அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மஞ்சள் குங்குமம் மனதில் வந்திட மாரியம்மா அழகு நாச்சியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மஞ்சள் குங்குமம் மனதில் வந்திட மாரியம்மா அழகு நாச்சியம்மா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு தெய்வம் சிறப்பு. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சொல்லுங்க.
பங்குனி மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு பங்குனி உத்திரம் சிறப்பான நாள். அது மட்டும் இல்லை, பங்குனி உத்திரத்துக்கு எல்லா தெய்வத்துக்கும் திருமண நாள் அப்படின்னாவே பங்குனி உத்திரம் தான். பங்குனி பேர் அடுத்தது சித்திரை. சித்திரை திருவிழா என்றதை எது ஞாபகத்துக்கு வரும்? சித்திரை திருவிழானா மீனாட்சி திருக்கல்யாணம், சுக்கர் மீனாதருக்கும் கல்யாணம். அது மட்டும் இல்லை, கள்ளழகர் அவர் ஆத்துல எழுந்தருள்வாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சிக்கு சிறப்பான ஒரு சித்திரை திருவிழா. சித்திரை போச்சுன்னா அப்புறம் வைகாசி விசாகம் திருப்பரங்குன்றம். ஆமாம், சித்திரை திருவிழா அது வைகாசி முடிஞ்சிச்சு. அப்புறம் ஆடி. இந்த ஆடி மாதம் யாருக்குன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி விட்டாமா, ஆடி மாதம் கூழுக்கு சொல்றேன். ஆடி மாதம் கூடி இருந்தால் அது எப்போ குழந்தை பிறக்கும்? சித்திரை மாதத்தில் பிறக்கிறது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க இப்போ அது அந்த காலத்தில் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை, 2 நாள். அப்புறம் சித்திரை முடிஞ்சிச்சு, வைகாசியும் முடிஞ்சிருச்சு, ஆடியை முடிஞ்சிச்சு. ஆவணி மாதம் யாருக்கு? கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி. அப்படிப்பட்ட ஆவணி மாதம் முடிஞ்சிச்சு. அடுத்தது புரட்டாசி யாருக்கு உகந்த மாதம் அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த மாதம். 30 நாள் வீட்டில் செய்வ சாப்பாடு தான், தொட்டுக்க ஊறுகாய் பொரியல் அதோட கோவிந்தா. அப்படிப்பட்ட புரட்டாசி மாதம். அடுத்தது ஐப்பசி கார்த்திகை தீபம். அடுத்தது கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டாவே ஐயப்பன் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து அப்படிப்பட்ட ஐயப்பனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். அதனால தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். சில பேத்துக்கு அனுமனை பிடிக்கும், சில பேத்துக்கு விநாயக பெருமானை பிடிக்கும், சில பேத்துக்கு முருகப்பெருமானை பிடிக்கும், சில பேத்துக்கு கருப்பேன். அதனாலதான் நாங்கள் ஆஞ்சநேயரை கூட வச்சிருக்கோம். அப்படிப்படி கருப்பனை பிடிக்கும், சில பேத்துக்கு அம்பாளை மட்டுமே பிடிக்கும். ஆனால் இங்கே இருக்கவர்களே எந்தெந்த தெய்வத்தை பிடிக்கும்னு நம்ம எல்லா தெய்வத்தையும் வணங்கணும் இல்லையா? அதனால முனீஸ்வரன் யார் பாது அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரிய காவு ஐயனே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரிய காவு ஐயனே சரணம் ஐயப்பா. உன்னடியில் பணிந்து நின்றும் சரணம் பொன்னையப்பா, உன்னடியில் பணிந்து நின்றும் சரணம் பொன்னையப்பா. கண்ணடி மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, வரணும் ஐயப்பா, எப்போ வரணும் ஐயப்பா. அன்னதான பிரபு சரணம் ஐயப்பா, ஆரிய காவு ஐயனே சரணம் ஐயப்பா. வன்முறை மேல மன்னவனே சரணம் பொன்னையப்பா, பாபர் சாமி தோழனே சரணம் பொன்னையப்பா. வன்முறை மேல மன்னவனே சரணம் பொன்னையப்பா, பாபர் சாமி தோழனே சரணம் பொன்னையப்பா. விண்ணையால் தீர்ப்பவனே சரணம் பொன்னையப்பா, வினையாவும் தீர்ப்பவன் சரணம் பொன்னையப்பா. ஏழைகளின் செல்வனே சரணம் பொன்னையப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. வரணும் ஐயப்பா, இப்போ வரணும் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. எரிமேலி சாந்தாவே சரணம் பொன்னையப்பா, ஏழை பங்காளனே சரணம் பொன்னையப்பா. எரிமேலி சாஸ்தாவே சரணம் பொன்னையப்பா, நீலி பங்காளனே சரணமே ஐயப்பா. அறிந்து பறியாமலும் செய்த பிழையும் தம்மை, அறிந்து பறியாமலும் செய்த பிழையும் தம்மை. பொருள்வாகி சரணம் பொன்னையப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. வரணும் ஐயப்பா. இப்போ வரணும் ஐயப்பா, அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியகாவு ஐயனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா.
நன்றி. கைத்தட்டிய கொஞ்சம் உள்ளதற்கு மனமா ஏத்தா நீங்களே கைத்தட்டக்கூடாதுன்னு முடிவோட வந்திருக்கீங்களா? வள்ளிப்புள்ள வந்துச்சுன்னா எப்படி பாட்டு பாடினாலும் ஒத்த கைத்தட்டு கூட தட்டக்கூடாதுன்னு பெண்கள்லாம் வீட்டிலே முடிவெடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆண்கள் மட்டுமே கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டா ஏன்னா நம்ம பெண்கள் அப்படின்னா நம்மளோட உங்களோட ஆதரவில் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். கைத்தட்டு என்பது உடலுக்கும் உற்சாகம், உள்ளத்திற்கும் உற்சாகம். அதனால தான் பெண்கள் எல்லாம் சிரிப்பு என்பது புன்னகை. ஏன் பெண்களை மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்கிறது எதுக்காக? சிரிச்சா மட்டும்தான் பெண்கள் மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. முறைச்சிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? பெரிய பெரிய மூதேவி போல இருக்கு, குரங்காட்டமே உட்காந்துருக்கா, சிரிக்கவே மாட்டுறாளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் புன்னகை என்பது சிரிப்பு. ஏன்னா சிந்திக்க வைக்கக்கூடியமையும் சிரிக்க வைக்கக்கூடிய தன்மையும் கடவுள் யாருக்கு கொடுத்துருக்கா? மனிதன் ஒருவனுக்கு மட்டுமே கொடுத்துருக்கா. ஆடு மாடு மிருகங்களுக்கெல்லாம் சிரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கல. மனிதன் ஒருவனுக்கு தான் சிரிக்கக்கூடிய தன்மையும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் கொடுத்துருக்கா. நம்மளும் இப்படிங்க வந்தோடனே வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா போட்டிருக்காங்க. இந்த திருவிழாவில் என்னமோ வள்ளியை பார்த்தா குலகாரியை பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படியோ எங்களுக்கு போவோம். எப்படி சிரிச்சுக்கிட்டே உட்காந்து அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஊருக்கு போனப்பா நல்லா சிரிச்சாங்க, நல்ல புன்னகையோடு இருந்தாங்க அப்படின்னு ஒரு சிரிப்பு வரும். சரி, வாழ்க்கையில் மறக்கக்கூடாது 2 விஷயம் இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவியை வாழ்க்கையில மறக்க கூடாது. அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் செய்த துரோகத்தை வாழ்க்கையில மறக்க கூடாது. சரி, நம்ம இந்த ஊருக்கு வந்து என்ன ஊரு? கிணத்தூரா? விடத்தூர். விளத்தூரை என்னப்பா சொல்றீங்க? விளத்தூர் தான். சரி, விளத்தூர். இந்த விளத்தூர் கிராமத்தில் தாய்நாட்டையும் தமிழ்நாட்டையும் நேசிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கவும். சரிண்ணா, பார்ப்போங்களா? பாருங்க. நன்றி என்பது யாருக்கும் சொல்லணும் தெரியுங்களா? கட்டிய மனைவின் பாராமல், பெற்ற பிள்ளையின் பாராமல், தன் குடும்பத்துக்காக இல்லை இந்த நாட்டுக்காக நமக்காக இரவன் பாராமல் பகலன் பாராமல் நாட்டு எல்லையை காக்குறாங்களே இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். நன்றி. ஏத்தா நீங்களே என்ன பாகிஸ்தானடா? சரி, ஆமாம், இராணுவ வீரர்களுக்கு முதல் நன்றியை சொன்னீங்கன்னா அவங்களும் அங்கே கண்ணு தூங்காமல் நம்மளையெல்லாம் காத்து கொண்டிருக்க எல்லையை காக்கிறனால தான் நம்ம இங்கே சுதந்திரமாக தூங்குறோம். அவங்க மட்டும் தூங்கிட்டாங்க, நம்ம ஒரேடியாக தூங்கிடுவோம். எந்த இடத்துல என்ன நடக்கணும் தெரியாமல் போயிடும். அடுத்து 2வது நன்றி யாருக்க சொல்லணும்? ஒவ்வொரு ஊரை கேட்கக்கூடியது கருப்பு சாமியாக இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் 2வது இடம் பெற்றது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் 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 நன்றி. 3வது நன்றி எனக்கு இடத்தை வச்சு நமக்கு மதிப்பா, நம்மளை வைத்த இடத்துக்கு மதிப்பானா? சில ஊருக்கெல்லாம் போனால் நம்மளை வச்சு தான் இடத்துக்கு மதிப்போம் போ, ஆனால் இங்கே வந்திருக்கும் போது இவங்களை வச்சு தான் நமக்கு மதிப்பேன். இவ்வளோ அழகான ஒரு மேடையை கட்டி அழகான தோரணங்களையும் கட்டி நம்மளெல்லாம் மேடையில் நிற்க வச்சு இவங்கெல்லாம் கீழே அமர்ந்து நம்மளை பேச விட்டு பாடி விட்டும் ஆடி விட்டும் அழகு பார்க்கக்கூடிய இந்த உள்ளூரில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வெவ்வேறு நாடகத்துக்கான வந்த நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் 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 நன்றி 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 நன்றி. அடுத்த நன்றி யாருக்கு? எவ்வளவு பெரிய பேச்சாளர் கூட்டு வந்து பேச வைத்தாலும், பாடகரை கூட்டு வந்து பாட வைத்தாலும், நாங்க பேசுற பேச்சோ பாடுற பாட்டை வெளியே கேட்கணும்னா முதல் ஒளிபெருக்கி சிறப்பா இருக்கணும். உண்மையாலும் ஜலீலா இப்ப சந்திச்சதுனால 1 வாரம் இருக்குமா? ஆமாம், 1 வாரத்துக்கு முன்னாடி இதே ஒளிபெருக்கி தான். அன்னைக்கு பாருங்க அருமையான ஒளிபெருக்கா தம்பி போட்டிருந்தார். என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெட்ட வெளியும் பாராமல் அருமையாக ஒளிபெருக்கப்பட்டிருக்கிற அன்பு உள்ளம் அன்பு தம்பி அவர்களுக்கும் அதில் ஆப்ரேட் பண்ண பண்ணிக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கைத்தட்டுங்கன்னு அவங்களுக்கு தான் தட்டணும். இன்னும் இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோம், 1 வாரம் தான் இருக்கும். நிறையா பார்த்துருக்கோம் இந்த பகுதி. பெரும்பாலுமே இந்த பகுதி வந்துட்டாவே ஒளிபெருக்கி எல்லா பக்கமும் நல்லாயிருக்கும். ஆனால் ஜலீலா அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஜலீலா ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இசை சக்கரவர்த்திகள் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்? முதல் ஒரு மனிதனுக்கு நிதானம். எந்த மனிதனுக்கு நிதானம் என்பதற்குதோ அந்த மனிதர்கள் மட்டுமே அன்னதானத்தை செலுத்த முடியும். இன்று நாடக நடிகர்களெல்லாம் மண்ணமைட்ட கைகளுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி. நம்மளையெல்லாம் கூட்டி வந்து இங்கே அறிமுகப்படுத்திய சிறந்த நாரதராக விளங்கக்கூடிய அருமை பாலாஸ்ரீ அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி. இப்படி நன்றியை சொல்லிக்கிட்டே இருந்தா வாங்க குழந்தை காதலிக்கணும்ல. என்ன யாரையும் கேட்குறீங்க? சரி நீங்கள் சொல்கிறாள் இல்லை, இப்போ இந்த ஊர்க்காரங்கள்ட்ட கேட்போம்.
நீங்களா சொல்லுங்கப்பா, நான் யாரை காதலிக்கிறேன்? என்னதான் சொல்லுங்க. ஏன் அதெல்லாம் தப்பு இல்லையே. அப்பா மகளை காதலிக்கலாம், அம்மா மகனை காதலிக்கலாம், சகோதரன் சகோதரியை காதலிக்கலாம், தோழன் தோழியை காதலிக்கலாம். இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேத்தையும் அன்பால் காதலிக்கிறேன். ஓ, சிவ சண்முகவேல். சிவா அப்படின்னா நம்ம சிவபெருமானை குறிக்கும். வேல் அப்படின்னா முருகனை குறிக்கும். ஆயுதம் வேல். சிவ சண்முக, சண்முகனாலே முருகன் தான். ஆமாம், அப்பாவையும் குறிக்கும், மகனையும் குறிக்கும். சரி இருக்கட்டும். அதனால் ஒளிபிரிக்கி அடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியாச்சு. ஒரு நாடகம் அப்படின்னா இந்த ஊர் பக்கத்தில் ஒரு 10 விட்டாருக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே இருக்க நாடகத்தை வெளிநாடு முழுவதும் பிரபலமாக்கக்கூடிய அன்பு யூடியூப் சேனல் என்ன மேடை நாடகம் நிறையா சிந்திச்சிருக்கோம் இல்லைனா. மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அதில் பணிபுரிய அன்புள்ளக்கம் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. இப்போ நன்றி சொல்லியாச்சு. நம்ம காதலி பொம்மை கொழுந்த நீங்கள் ஒருத்தரை காதலிக்கிறீங்க, அதை அப்படியே காதலை வச்சுக்கோங்க. நானா சும்மா ஏங்க அப்படி சொல்கிறீங்க? சே, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களே வீட்டில், மனைவி இருக்காங்களே, குழந்தைகள் இருக்காங்களே, அப்போ அவங்களே நீங்கள் காதலிக்கிறீங்களா இல்லையா? நான் அப்படி கிடையாது. 5 வயதுலேயே அரியாபருவத்திலே பிஞ்சோட கொண்டு முருகப்பெருமானை காதலிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால முருகனையே காதலிப்போமா தம்பி? தென்மாலி தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு பாட்டோட வாழும் ஈசாமி உன் பேரு கேட்கும் நான் பாடும் பாட்டு கேட்டாக்க வாழும் ஈ பூமியே உன் பேரு ஈ மூச்சும் நீதானையா. அட நீ வந்து ஏ வாக்க காப்பாத்தையா. ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒன்று நட்டு வா பூவாயி ஆதரவு தேடி ஒரு வாட்டு ஒன்று கட்டு வாய சாமி. நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நானா பாடலையே நீதான் பாட வச்ச. ஆசையில வாத்தி வாத்தி நாட்டு ஒன்று நட்டு வா பூவாயி ஆதரவு தேடி ஒரு வாட்டு ஒன்று கட்டி வாய சாமி. கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை. பொய் 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 நான் ஜாதி முள்ள இன்னும் பூமால ஆகவில்லை. கண்ணீராத்து காரணம் பார்த்து வந்துதான் கூறவில்லை. கூறப்பட்டு சேல மாகி வரும் வேளை போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த வேலை. உனக்காக நான் காத்திருப்பேன். பதில் கூறு பூவாயி. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வா பூவாயி. இந்த ராசாத்தி மனசுல இந்த ராசாத்தி மனசுல ஒரு நேசம் என்னானது இள நெஞ்சம் பொன்னானது. ஒரு நேசம் என்னானது இள நெஞ்சம் பொன்னானது. உன் கண்ணுக்கு ஒரு நிலவா, என்ன படைச்சா நெஞ்சு ஒரு உறவா. உன்னை படைச்சா ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவ போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேன் கண்ணு மணிய போல. நன்றி சொல்ல உனக்கு வக்கமில்லை எனக்கு ஏமா கலங்குற. காலமுள்ள வரைக்கும் கலங்கிய கலக்கு நான் தான் விரும்பினேன். சொந்தமா பாடும் கிளி இப்ப சோகமா போனது என்ன? இந்த உள்ளந்தான் நொந்து நொந்து வந்து ஊமையானது. கண்ணுள்ள நீர் காரணம் யாரு வந்து கூறவா. பட்ட மரம் போல நான்
ஆசையில பாத்து கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா பூவாயி ஆதரவை தேடி ஒரு வட்டு ஒன்று குறிஞ்சி முல்லை மருதல் மெய்தல் பாலை இப்படி ஐந்தலங்களுக்கு இந்த ஐந்தலத்தில் எந்தலத்தில் காவல் புரியுன்னு தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. அன்பான தொழில் விரண்டு இருக்காங்க, அன்பான அன்னை விரண்டு இருக்காங்க. சிறப்பான இடம், அமைதியான இடம், அமைதியான மக்கள். உண்மையாலும் நம்ம போகிற ஊரில் என்ன சொல்லுவான், எவ்வளோதான் அடி தட்டி சண்டையே நடந்தாலும் சரி, வெட்டு குத்தே நடந்தாலும் என்ன பண்ணுவோம், சும்மா போனோட இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிப்பட்டு மேடல் என்ன சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தை பார்த்ததுல சொல்லித்தான் ஆகணும். அது ஒரு தொழில் தர்மம், சொல்லிதான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அப்படிப்பட்ட சொல்லிதான் ஆகணும். ஆனால் உண்மையாலுமே இங்கே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இங்கேன்னு மட்டும் இல்லை, நம்ம திருப்பத்தூர்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் கீழே வளவுலேருந்து எடுத்துக்குவோம், அந்த பகுதியிலேருந்து இங்கே கட்டுமாவடி மணல் மேல்குடி மீன் சுருட்டி இந்த பக்கம் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாடகத்தை ரசிக்கக்கூடிய மக்கள் தான் நல்லா கலைஞர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாடக கலைஞர் அனைவருக்கும் மனவார்ந்த நன்றி, நன்றி கடந்த வணக்கம். இப்படி பாரு, நன்றி சொல்லியாச்சு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், காதலிக்குன்னு சொன்னேன் சரி. நீங்கள் நாங்கள் பொம்பளை பிள்ளை வண்டியில் எத்தனை பேர் வந்தோம்? 2 பொம்பளை பிள்ளை தான் வந்தோம். 2 பேர் தான் வந்திருக்க. நகைச்சுவை நடிகை, அருமை தோழி. இன்றைக்கி நல்லா நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? பார்த்துருக்கீங்க. எப்படி ஸ்பீடு இல்லை, அந்த ஸ்பீடு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் 2 பேர் ஏமா அப்போ குறைக்க மாட்டேன் சொல்லு. இந்த சுறுசுறுப்பு இருக்கணும். எனக்கு என்னான்னு வந்து இப்போ 2 பாட்டை பண்ணாமல் ஆடணுமா, உள்ளே போய் படுத்து தூங்கணுமான்ற கூடாது. இந்த சூட்டு எப்போவுமே எப்போ எப்படி இருக்கணும், 10 மணிக்கு பவுட்ரு போடுறதுலேருந்து காலையில் 6 மணி பவுட்ரு அழைக்கிற முடி இந்த வேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளாம் அப்படி இல்லை பாருங்க. திடீர் தூங்கிட்டு இருந்தால் எந்திரிச்சு ஆளணும்னு சொல்லி நைட்டில் சொல்லுவேன். இப்போ எங்கே வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம்னா எந்திரிச்சு 2 மணி 3 மணிக்கு ஆளலாம் சொல்லிட்டு இருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா தொழில் ஞாபகத்திலேயே படுத்திருக்கோம் இல்லையா. ஓ, அந்த தொழில் ஆர்வம். ஆமாம். அப்போ இதே பாருங்க, ராமமூர்த்தி ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அவங்க வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ணிச்சு. என்னவா? எந்திரிச்சுன்னு ஒரு 2 மணி இருக்கு, 2:30 மணி 3 மணி வாக்கில் ஜெகமி அப்படின்னு எந்திரிச்சு வாச்சிக்கிட்டு இருந்தாராம். பாருங்க, 2 அப்படிலாம் ஒரு ஞாபகம் வந்துருக்கு. எதுக்குனால தொழில் ஆர்வத்தோடு இருக்கணும். நம்ம ஆர்வத்தோடு இருக்கணும், 6-10 முடிக்கக்கூடாது. மறுநாள் எந்த ஊருக்கு போகிறோமோ அதே ஊரில் தான் இருக்கணும். அதனால் இந்த தொழில் இடகம் இருக்குமா. மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டு பாடுதடி, மகரான உன் வரவை ராப்பகளாயம் தேடுதடி, மலமேகம் காதும் கேட்டுதா, மனசோட தேனை மாட்டுதா, மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டு பாடுதடி, மகராணி உன் வரவை ராப்பகளாயம் தேடுதடி. பூங்காட்டு வீசுது, அனல தேடுது, பொன்மானி பக்கம் வந்து கொஞ்சம் வாமா, தாங்காத ஆசையும் தவிக்கும் பிள்ளையும் தாளாட்டு பாடு சொல்லி கொஞ்சம் வாமா, சேலை கட்டும் நந்தவனும் நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா, கண்ணுக்குள்ளே காதலனும் நோயா, சின்ன விரல் தீண்டுவது தேயா, கட்டிய நச்சா முத்த கொடுத்தா நோய் முழுக்க தீந்தி விடுவாமா. மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டினதி பாடுதடி, ராணி உன் வரவை ராப்பகலா என் மனது தேடுதடி. கல்யாண மாப்பிள்ள என நீ பார்க்கல, கண்மூடி ஞானத்தில் நிற்கவாமா, ஊரெங்கும் தோரணம் நடக்கும் ஊர்வலம்
மனசேடுதடி மடமேகம் காதில் கேட்குதா மனசோடு தேனி வார்க்குதா